Nearly 9 years ago, I visited Iraq. 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஈராக் தேசத்திற்கு We சென்றிருந்தேன். were staying with the Muslim families over there. அங்கே முஸ்லிம் குடும்பங்களோடு கூட தான் நான் வசித்தேன். Oh, they loved us. அவர்கள் என்னை நேசித்தார்கள். They would call me as daddy and mommy. எங்களை பார்த்து அம்மா அப்பா என்று தான் அழைப்பார்கள். Oh, they really loved us. உண்மையாகவே நேசித்தார்கள். And when we sat down to eat on the first day, முதல் நாளிலே நாங்கள் சாப்பிடும்படி அவளோடு உட்கார்ந்த பொழுது it was a frustrating experience for us. அது எங்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு அனுபவமாக இருந்தது. Oh, we were nearly 10 people, நாங்கள் 10 பேர் இருந்தோம். including them. அவளையும் சேர்த்து 10 பேர் We இருந்தோம். were 4. நாங்கள் 4 பேர். And there was only one vessel in the middle. அங்கே மேசையிலே ஒரே ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. And it contained all the food. எல்லா சாப்பாட்டு பொருட்களும் அதில் தான் இருந்தன. There was only one cup to drink water. ஒரே ஒரு கப் தான் இருந்தது எல்லாருக்கும் குடிப்பதற்கு. Of course, little plates were given in our hands. சில சிறிய பிளேட் என் கையில கொடுக்கப்பட்டது. And there was no spoon for that bigger pot in which the food was kept. அந்த பெரிய பாத்திரத்திலே பரிமாறும்படியாக கொடுக்க அங்கே கரண்டிகள் இல்லை. Everyone took from his or her own hand. ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களை பயன்படுத்தி அந்த பொருட்களை எடுத்தார்கள். When they found we were hesitating, நாங்கள் சற்று தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது they themselves took the rice and other things and put it in our plate. அந்த பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்து எங்களுடைய சிறிய பிளேட்டிலே In பரிமாறினார்கள். between, I feeling thirsty. எனக்கு குடிப்பதற்கு தாகமாய் இருந்தது. Only one cup ஒரே ஒரு கப்பு தான் இருந்தது. full of water. அங்கே நன்றாக நீர் இருந்தது. Somebody has already used it. அதை ஏற்கனவே ஒருவர் குடித்து விட்டார். When I said I want water, நான் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட பொழுது the same cup was given. அதே கப்பை எடுத்து கொடுத்தார்கள். Everybody drank water from the same cup. எல்லாரும் அதே ஒரே ஒரு கப்பில் தான் பானம் பருகினார்கள். The friend from India who took us to that house அந்த வீட்டிற்கு எங்களை அழைத்து சென்ற இந்திய நண்பர் just said, "Don't make big fuss about it." இதை குறித்து நீங்கள் ஒன்றும் தாமதிக்க வேண்டாம் என்று என்னுடைய கரத்தை பற்றினார். For them, it's a great thing. அவர்களுக்கு அது ஒரு பெரிய காரியம். They feel that you are one with them. நீங்கள் அவர்களோடு கூட இணைந்தவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். You have been inducted into their family. அவருடைய குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். Otherwise, they will not treat you like this. இல்லாவிட்டால் உங்களை அப்படி அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். Food will be served in the first room. முதல் அறையிலே உங்களுக்கு உணவை கொடுத்திருப்பார்கள். They're owning you. அவர்கள் உங்களை சொந்தமாய் They பாராட்டுகிறார்கள். really own you as their dad and mom. தன்னுடைய சொந்த தகப்பனாக தாயாக உங்களை பாவித்து பரிமாறுகிறார்கள். Don't spoil it. நீங்கள் சிரிக்க வேண்டாம். Oh yes, we should. We began to appreciate their love. அவருடைய அன்பை குறித்து நாங்கள் கண்ணீர் வடித்து அதை உற்சாகப்படுத்தி. That is how God is with us. அப்படித்தான் சர்வருடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். John 14:23 says, யோவான் 14:23 சொல்லுகிறது, "If a man honors my word, ஒருவன் என்னுடைய வார்த்தையை a கனப்படுத்தினார், man loves me, ஒருவன் என்னை நேசித்தார், he'll honor my word. அவன் என்னுடைய வார்த்தையை கனப்படுத்துவான். My Father and myself will come and live with him." நானும் என் பிதாவும் வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ணுவோம். God comes and lives with us. தேவன் வந்து நம்மோடு வசிக்கிறார். Jesus comes and lives with us. இயேசு வந்து நம்மோடு வசிக்கிறார். What a privilege. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். What a privilege. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். Surely he's a rock of refuge. உண்மையாகவே அவர் நம்முடைய குடும்பத்தின் கண்மலையாய் இருக்கிறார். And he is a rock of fellowship with us. அவர் நம்மோடு கூட உறவு கொள்ளுகிற கண்மலையாய் இருக்கிறார். There was a great man of God by name J.F. Rollins in South Africa. சவுத் ஆப்பிரிக்காவிலே J.F. ரோலண்ட் என்ற ஒரு புகழ்பெற்ற மனிதர் இருந்தார். He was an Englishman. அவர் ஒரு ஆங்கில நாட்டை சார்ந்தவர். He worked very hard to touch the hearts of the Indian people over there. அங்கே வசித்த இந்திய மக்களை அவர் எப்படியாயும் சந்திக்க விரும்பினார். But he was hated by many people. ஆனால் எல்லாராலும் அவர் இகழப்பட்டவர். One very tough guy wanted to finish him off. ஒரு பயங்கர மனிதன் அவரை தீர்த்து விட எண்ணினார். So he wrote a postcard to Pastor Rollins. மிஸ்டர் ரோலன்ஸ் அவர்களுக்கு ஒரு சிறிய போஸ்ட் கார்டு எழுதி Why அனுப்பினார். not you come to my home for a cup of tea? ஒரு நாள் நீ ஏன் என் வீட்டுக்கு வந்து என்னோடு கூட தேநீர் அருகக்கூடாது? Pastor Rollins was not afraid. அதை குறித்து அவர் பயப்படவே He இல்லை. took it. அவர் எடுத்தார். There is a great opportunity to touch the life of this fellow. இந்த பயங்கர மனிதனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. On the appointed time, early morning at 8 o'clock, he went into his home. குறிக்கப்பட்ட அந்த நாளிலே 8 மணிக்கு இந்த மனிதனை சந்திக்கும்படியாக ரோலன் அவர்கள் சென்றார். That fellow had just got out of his bed. அப்பொழுதுதான் அந்த மனிதன் தன்னுடைய படுக்கை விட்டு எழுந்தார். The whole of the previous night he was fully drunk. முந்தின இரவு முழுவதும் அவன் குடித்து வெறித்திருந்தான். He had not washed his teeth. அவனுடைய பல்லை கூட அவன் கழுவவில்லை. The beetle nut leaves and everything that he used the previous night were still there. முந்தின நாளில் அவன் பயன்படுத்தின வெற்றிலை எல்லா கரையும் அவனுடைய வாயிலே இருந்தது. He asked the pastor to sit down.
அந்த பாஸ்டர் பார்த்த உடனே அவன் ஐயா உட்காருங்கள் என்று He சொன்னான். had some bananas on his table. அவனுடைய மேசையிலே பழங்கள் இருந்தது, வாழைப்பழம் இருந்தது. He offered it to Pastor Rollins. அதை எடுத்து ஒரு வாழைப்பழத்தை ரோலன்ஸ் அவருடைய கரத்திலே கொடுத்தார். Pastor Rollins fully knew his condition. அவனுடைய நிலைமையை பாஸ்டர் ரோலன்ஸ் அறிந்திருந்தார். Also, he knew that he wanted to kill him. அவரை கொல்ல விரும்பினதையும் அவர் அறிந்திருந்தார். He took one banana, ஒரு வாழைப்பழத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்தார். peeled off the outer portion, அந்த தோலை அவர் உரித்தார். and then he took it to the mouth of this man இந்த பயங்கர மனிதனுடைய வாய்க்கு அந்த பழத்தை கொண்டு சென்றார். and said, "Sir, have a bite. ஐயா, முதல் கடியை கடியுங்கள். Sir, have a bite." ஐயா, ஒரு கடி கடியுங்கள். That man was taken aback. அந்த மனிதனுக்கு ஆச்சரியம். He said, "My mouth is so full of dirt. என்னுடைய நிலைமை பயங்கர அழுக்காக இருக்கிறது. I had not washed." நான் என்னுடைய பல்லை கழுவவில்லை. Pastor Rollins said, "That does not matter. பாஸ்டர் ரோலன்ஸ் சொன்னார், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. If you want me to eat this banana, இந்த பழத்தை நான் சாப்பிட நீ விரும்பினார், please have a bite." முதலாவதாக நீ கடி. With great excitement, that man had a bite. பிரமிப்போடு இந்த மனிதன் வாழைப்பழத்தை கடித்தார். Very coolly, this Englishman finished off the rest of that banana. இந்த ஆங்கிலேய போதகர் மீதி இருந்த பழத்தை அவர் சாப்பிட்டு முடித்தார். That man could not understand what was happening. என்ன நடக்கிறது என்று அந்த பயங்கரமான மனிதனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. His one act touched his heart. அந்த அன்பு அவருடைய இருதயத்தை தொட்டது. He fell at the feet of Pastor Rollins. பாஸ்டர் ரோலன்ஸ் அவருடைய கால்களிலே அவர் விழுந்தார். I said, "Tell me about this Jesus. இந்த இயேசுவை குறித்து எனக்கு சொல்லுங்கள். What makes you do this?" எந்த அன்பு இதை உங்களை செய்ய வைக்கிறது? And he began to cry and cry. அவன் கதறி அழுதான். And he took the Lord Jesus Christ into his heart. அந்த நாளில் தானே இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். This is the kind of fellowship that Jesus Christ would like to have with us every day. இப்படிப்பட்ட உறவைத்தான் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட வைக்க விரும்புகிறார். What love! என்ன அன்பு! What love! என்ன அன்பு! What incomparable love! எவ்வளவு ஒப்புயர்வற்ற நிகரற்ற அன்பு!